முதல் வாரம், இந்த வருஷத்தில் முதல் வாரம், ஆண்டவரே நீ என்ன பேச போகிற சாமி அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்குறத விட, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் சாமி, இந்த வருஷம் முழுவதும் எனக்கு மறக்காமல் அதை செய்யுங்க. நீதிமொழிகளில் கூட ஆண்டவர்கிட்ட 2 மனு வச்சான் ஒருத்தன். 2 மனுவை உம்மிடத்தில் வைக்கிறேன், என் மரண பரியந்தம் என்ன செய்யாத அதை எனக்கு செய்யாமல் போயிடக்கூடாது. எத்தனையோ பேர் போய் மனு கொடுக்குறாங்க, எத்தனையோ பேர் போய் அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி பார்த்துட்டு போட்டு போயிடுறாங்க. செய்யலாங்களா? செய்ய மாட்டாங்க. மறுபடியும் 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 போய் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் நீதிமொழிகளில் 2 மனுவை நான் உனக்கு தருகிறேன், அது எனக்கு மறக்காமல் செய்யும். என்ன? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காது அப்படி சொல்கிறான். மனு எப்படி வைக்கிறான் பாருங்க. தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்காதீங்க. ஏன் தரித்திரத்தை கொடுக்கக்கூடாது? தரித்திரப்பட்டு போனாக்கா நான் எங்கேயாவது போய் கடன் வாங்க வேண்டியது இருக்கும், இல்லை எங்கே நம்ம திருட வேண்டியதாக இருக்கும், எதனா அநியாயம் பண்ணுவேன். எனக்கு பணம் வேண்டிக்காக அதை எப்படியாவது சம்பாதிக்க பார்ப்பேன். அதனால் தரித்திரம் கொடுத்துடாதே, ஐஸ்வர்யத்தை கொடுக்காத. ஏன் ஐஸ்வர்யத்தை? எல்லாரும் ஐஸ்வர்யம் தானே விரும்புவாங்க. ஐஸ்வர்யத்தை கொடுக்காத. ஏன்? என் கை என்னை இதெல்லாம் சம்பாதித்தது என்று வீம்பு பேசி பெருமை பாராட்டிடுவேன், அது உமக்கு விரோதமாக இருக்கும். அதனால் எனக்கு கிடைக்க வேண்டியது அன்றாடம் கொடுத்துரு, எனக்கு தேவையை கொடுத்துரு, குறையும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். 30 7வது வசனம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். எப்படி சொல்ற பாருங்க, நான் சாகர வரைக்கும் இந்த காரியத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கணும், இந்த காரியத்தை மட்டும் தான் என்ன நடத்தணும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். முதலாவது மாயையும் பொய் வசனிப்பும். மாயை அப்படி சொன்னா என்ன? இல்லாத ஒண்ணு இருக்கிறது போல சொல்றாங்களே, நடக்காத ஒண்ணு நடந்தது போல சொல்றாங்களே, அதுதான் மாயையும் பொய் வசனிப்பும். நடக்கவே இல்லை, நடந்தது 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 சொல்றது தான் பொய் வசனிப்பு. மாயை இல்லை, அது அழிஞ்சிரும். மாயை என்னன்னா அது முடிவடையும். அதுல போய் நான் நித்தியம்னு சொல்லி விழுந்துடக்கூடாது. இந்த சரீரத்துக்கும் மாயையான சரீரம் தான் இது. இந்த சரீரத்துக்கும் ஒரு அழிவு இருக்கு. அதை போல இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அழிவு இருக்கு. 100 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் இப்படியெல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்டிங் கட்டினா கூட 1000 வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா அது இதெல்லாம் அழிஞ்சு இடிஞ்சு உடஞ்சி போயிருக்கும். இதெல்லாம் அத்தனை வருஷம் அப்படி இது இடிஞ்சு போனதான இடத்த கண்காட்சிக்காக வச்சிருவாங்க. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் பூமியின் கீழே இருக்கிறதான சூரியனுக்கு கீழே இருக்கிற சகலமும் மாயே, சகலமும் மாயே, எல்லாம் மாயும். மனதுக்கு சஞ்சலமா இருக்கு, மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. ஆகவே மாயை அழிந்து போகிறதான காரியத்துல என் இருதயம் பற்றக்கூடாது, என் இருதயம் அதில் நாடி போகக்கூடாது. அதனால தயவு செய்து மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் என்னை விலக்கிடுங்க, என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வாங்க அப்படி சொல்றான். இது ஒண்ணு. ரெண்டாவது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. முதல் மாயையும் பொய் வசனிப்பும், ரெண்டாவது தரித்திரமும் ஐஸ்வர்யமும் எனக்கு கொடுத்துறாதீங்க. ரெண்டத்தையும் கொடுத்துறாதீங்க. ரொம்ப பணமும் வேணாம், ரொம்ப தரித்திரமும் வேணாம். எதுக்கு? நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும். என் படியை எனக்கு அளந்து என்னை போசி அப்படி சொல்றான். எனக்கு அன்றாடம் கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. இது எப்ப வரைக்கும் கொடுக்கணுமா? சாகர வரைக்கும். அப்போ இந்த 2 காரியமும் எனக்கு என்ன செய்யக்கூடாது? சாகர வரைக்கும். சாகர வரைக்கும் எனக்கு மறுக்காதீங்க, அதை எனக்கு தயவு செய்து கொடுத்துருங்க, அதை எனக்கு தயவு செய்து கொடுங்க. பிரியமானவர்களே, உண்மையாகவே நாம் ஆண்டவர்கிட்ட மனு கொடுக்கணும். தேவன் மனுஷங்கட்டெல்லாம் போய் மனு கொடுத்துருக்குறோம், மனுஷங்கட்டெல்லாம் மனு கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, ஆண்டவர்கிட்ட மனு கொடுங்க, கண்டிப்பாக அது நிறைவேறும். சொல்லி கொடுங்க, ஆண்டவரே இது பாதியில் நின்றக்கூடாது, இது பாதியில் நின்றக்கூடாது, என் மரண பரியந்தம் என் முடிவு பரியந்தம் நீ எனக்கு இதை செய்தணும், முடிவு பரியந்தம் நீ எனக்கு செய்யணும். எத்தனை பேர் குடும்பத்தில் கஷ்டத்தினால சில காரியங்கள் செய்கிறாங்க, பொல்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள். ஏன்? பணம் தேவை, பணம் தேவைக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாம் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய நாமத்தை வீணிலே தூசித்திடக்கூடாது. நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் என்னால் தூசிக்கப்படுற அளவுக்கு வந்துடக்கூடாது. தேவனுடைய நாமம்
என்னால் யாராவது கேவலமாக நீங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா, நீங்களாம் பைபிளை தூக்குறீங்களா அப்படி சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னாக்கா நான் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டேன். அதனால தான் இதெல்லாம் என்னை விட்டு விலக்கி எனக்கு என்ன செய்யுங்க, மரண பரியந்தம் எனக்கு படியலுங்க. வேற ஒரு காரியத்தில் என் மனதை போகக்கூடாதீங்க. வேற எந்த விஷயத்தையும் என் ஜீவியத்தில் நடக்க விடாத அளவுக்கு பார்த்துங்க. இது அவன் வச்ச மனு. இப்படி நம்ம செய்யணும். கண்டிப்பாக இப்படி நம்ம கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது, இப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டால் என்ன கேட்பேன்? கடவுள்கிட்ட கேட்டா, ஏன்னா எனக்கு நிறைய தேவை இருக்குது. எனக்கு நிறைய தேவை இருக்குது. அந்த தேவையை நான் கேட்பேன். அப்போ தேவையை எல்லாத்தையும் கேட்காம அத்தியாவசியமான என் தேவை என்ன, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய காரியம், இந்த வருஷம் முழுவதும் அது எனக்கு மறுக்கக்கூடாது. அவன் சாவுற வரைக்கும் கேட்டான். நான் இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷத்தில் பாதியில் சேர்த்து போயிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த வருஷம் முழுவதும் எனக்கு எப்படி ஆண்டவர் நடத்தணும் அப்படி சொல்லி நான் கேட்க போகிறேன். தாவீது கேட்டான். அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு ராஜா. அவனை மாதிரியே தான் நம்ம கேட்க போகிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அவன் கேட்டான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கேட்டதை வாங்காமல் விடமாட்டேன். 27ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுல பாதிய நான் உங்களுக்கு முடியும் போது சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். பிரியமானவர்களே, எவ்வளோ காரியத்தை கடவுள்கிட்ட கேட்குறீங்க, எத்தனையோ விஷயங்கள்ல ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ற காரியங்கள் எல்லாம் உன் கைக்கு வந்த பிறகுதான் அடுத்த காரியத்துக்கே நான் போகணும், அடுத்த விஷயத்துக்கே நீ போகணும். இதுக்கே வாங்க முடியல, இந்த காரியத்துக்கே உனக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னாக்கா இன்னொரு காரியம் உனக்கு கிடைக்குன்ற நிச்சயம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், போராடிட்டு கிடக்கிறோம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுங்க, பதில் கொடுங்க, பதில் கொடுங்க, இந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ணுங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட என்ன செய்யக்கூடாது? நீ அதை விட்டுட்டு வெளியே போகக்கூடாது. இதை வாங்கிட்டு அப்புறமா உனக்கு தைரியம் வரும், கர்த்தர் நான் கேட்டதை கொடுத்துட்டார், என் ஜபத்துக்கு பதில் வந்துருச்சு, இப்போ அடுத்த காரியத்தையும் நான் கேட்பேன், ஏன்னா இது கொடுத்துட்டார், அப்போ அதையும் கொடுப்பார், என் மேலே பிரியம் ஆயிட்டார். அப்போ கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அதை விட்டுட்டு வேற ஒரு காரியத்துக்கு போகக்கூடாது. 2 நாள் 3 நாள் ஜெபிச்சோம், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு தேவ சித்தம் இல்லை போல இருக்கு அப்படின்னு வேற ஒரு காரியத்தை போய் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போது இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எந்த நம்பிக்கையில் இன்னொரு காரியத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு நோட்டில் எழுதணும், ஆண்டவர் எனக்கு இது பிரச்சனை, இது பிரச்சனை, இது பிரச்சனை, ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது இது, ரொம்ப முக்கியமானது இது. நீ அதை சொல்லி சொல்லி எழுதி வச்சதை, நோட்டில் எழுதி வச்சதை சொல்லி 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 ஜெபம் பண்ணணும். இன்னும் இது நடக்கலை, இன்னும் இது நடக்கலை, இன்னும் இது நடக்கலை, இன்னும் நடக்கலை அப்படி சொல்லி அது பேரை சொல்லி சொல்லி அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நடத்தினார் அப்படி சொன்னால் டிக் பண்ணிவிடு. இந்த காரியம் முடிஞ்சது ஆண்டவர், இன்னும் 4 காரியம் இருக்குதே. அதுதாங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அந்த காரியத்திலேயே தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த காரியத்துக்காக தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கணும். ஒரே காரியத்துக்காக 21 நாள் தானியேல் ஜெபம் பண்ணான் இல்லையா? ஒரே காரியம்தான் 21 நாள் ஜெபம் பண்ணோம். ஏன் நம்ம பண்ணக்கூடாது? கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். கர்த்தர் கொடுக்காம போக மாட்டார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் இறங்காமல் இருப்பாரோன்னு அவர் தான் சொன்னார். ஒரு விதவை இருந்தா, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்தான் லூக்காவுடைய புஸ்தகத்துல. இப்போ அந்த விதவைக்கு ஒரு வழக்கு. அவ போய் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் கேட்குறான், எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்குங்க, அது எனக்கு தீர்த்து வைங்க, அது எனக்கு தீர்த்து வைங்க. ஆனால் அவனுக்கோ அநேக நாளாய் மனதில்லை. ஆனால் இவோ அவனை அலட்டிட்டா. அவனே சொல்கிறான், இவள் என்னை அடிக்கடிக்கு வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்யணும், ரொம்ப தொல்லை பண்ணுறா அப்படி சொல்லி அவளுக்கு நியாயம் செய்தானான். பிரியமானவர்களே, தேவன் யாருக்கு கொடுப்பார்? எப்படிப்பட்ட ஆட்கள் வாங்கி கொள்வாங்க? யார் அவரை அலட்டுறாங்களோ, யார் அவரை தொந்தரவு பண்ணுறாங்களோ, யார் அவரை உட்கார விடாம பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க கிடைக்கும். சலித்து போய் இந்த இடத்துல ஓடிடு நீ அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை நீ தொந்தரவு பண்ணணும். இரவும் பகலுமா அவரை நீ கூப்பிட்டுட்டே இருக்கணும், கிடைக்கிற வரைக்கும் இரவும் பகலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்.
இதுதான் தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கறது. உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படி சொன்னார. எதுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்? என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? நான் இடைவிடாமல் என் தேவைக்கு நான் ஜெபம் பண்ணணும். சொன்னனே ஆண்டவரை சொன்னனே, இப்போ தாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணேன். இப்போ நான் வேலை செய்ய போகிறேன். நடந்துக்கிட்டே நீ ஜெபம் பண்ணு, சமைச்சிக்கிட்டே நீ ஜெபம் பண்ணு, பெருக்கிக்கிட்டே ஜெபம் பண்ணு, நான் குளிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு. எதனா ஒரு காரியம்னாக்கா எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும். எப்படியோ பிரயாணத்திலையும் ஜெபம் பண்ணு, அவரை ஞாபகப்படுத்திட்டே இரு. நான் சொன்னனே, நான் ஆண்டவரே இந்த காரியத்தை சொன்னனே ஞாபகப்படுத்திட்டே இரு. எப்படியும் பண்ணி ஆகணும். ஆகவே கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இப்போவும் நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போம். என்ன? ஆண்டவரே இந்த வருஷத்தில் என்னை நீ நடத்த வேண்டியதான காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை மாதிரி தான் என்னை நீ நடத்தணும். அதான் இப்போ மெசேஜ். அதான் இந்த வருஷம் முழுதும் என்னை நீ எப்படி நடத்தணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை மாதிரி தான் இந்த வருஷம் முழுதும் எனக்கு நீ நடத்த போகிற. அப்படி தான் நடத்தணும், நடத்த போகிற இல்லை, அப்படி தான் நடத்தணும். அப்போ என்ன? ஆண்டவர்கிட்ட கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னத்தை கேட்கணும்? முதல் காரியம் 5வது வசனத்தில், இந்த வருஷத்தில் எனக்கு தீங்கு நாள் வரும். இந்த வருஷத்தில் நிறைய நாள் எனக்கு தீங்கு நாளாக வரும். எப்போ தீங்கு வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? தீங்கு வராமல் இருக்குமா மனுஷங்களுக்கு? வரும், வரும். தீங்கு வராமல் இருக்காது, தீங்கு வரும். ஆனால் அது தீங்கு வரட்டும், வந்தால் வந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்? அந்த தீங்குலேருந்து என்னை காப்பாற்றணும். இந்த வருஷத்தில் எப்போ தீங்கு வந்தாலும் நீ என்னை காப்பாற்றணும். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். என்ன? தீங்கில் என்னை அகப்பற்ற விட்டுறாத, தீங்கில் என்னை மாட்ட விட்டுறாத, தீங்கில் நான் சிக்கி சின்ன பின்னமாக ஆகக்கூடாது, நான் அதிலிருந்து காக்கப்படணும். 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள் முடிகிற வரைக்கும் நீர் என்ன செய்யணும்? என்ன மறைச்சிக்குங்க, ஒளிச்சு வச்சிருங்க. ஏன்? எனக்கு தீங்கு செய்யறவங்க வந்து என்னை தேடுவாங்க தீங்கு செய்யறதுக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? மறைச்சு வைங்க. மறைச்சு வேற வைக்க சொல்லிட்டு அப்புறம் ஏன் ஒளிச்சு வைக்க சொல்றான்? மறைச்சு வைக்கிறதுக்கும் ஒளிச்சு வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நான் ஒரு பொருளை கொண்டு போய் மறைச்சு ஒரு இடத்துல வச்சுட்டேன், யாருக்கும் தெரியாம, அது மறைச்சு வைக்கிறது. அதை கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. ரூமுக்குள்ள வந்து எங்க இன்னாருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிற ஆள்லாம் இருக்குது. இது மறைச்சு வைக்கிறது. ஆனா ஒளிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா யார் அதை ஒளிச்சு வச்சாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும், எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. மறைச்சு வைக்கிறதுக்கும் ஒளிச்சு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மறைச்சு வைக்கிறதுக்கும் ஒளிச்சு வைக்கிறதுக்கும். ஆண்டவரே என்னை மறைச்சிக்கோ, ஆனா அதையும் கண்டுபிடிக்க ஆள் இருக்கு இல்லையா? அதனால என்னை ஒளிச்சு வச்சுக்கோ. அப்ப தீங்கு நாளிலே நான் மறைக்கப்படணும். யாருக்கு? என் சத்ருவுக்கு. 2வது, நான் ஒளித்து வைக்கப்படணும். யாருக்கு? எனக்கு தீங்கு செய்யறவங்ககிட்ட. நான் ஒளித்து வைக்கப்பட்ட அவங்க கண்ணிலேயே நான் அகப்பட மாட்டேன், அவங்க கண்ணிலேயே நான் அகப்பட மாட்டேன். என்னை குறித்ததான நினைவுகள் அவங்ககிட்ட இருக்காது, என்னை குறித்ததான நினைவுகள் அவங்ககிட்ட இருக்காது. அப்ப நான் தப்பிச்சுக்குவேன். அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க? இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா என்னை கண்மலையின் மேல் கொண்டு வந்து உயர்த்துங்க. யாருங்க இந்த கண்மலை? கண்மலையின் மேல் உயர்த்துங்க அப்படி சொல்றான. யார் இந்த கண்மலை? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும் போது, அவர்களோடு கூட கடந்து வந்ததான் அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப என்னை கண்மலையின் மேல் உயர்த்துன்னு சொல்றானே, இந்த கண்மலை அசையாது. இந்த கண்மலை நின்னா எனக்கு பயம் வராது. இந்த கண்மலையில நான் இருந்தேன்னா எனக்கு எல்லா தேவையும் கிடைக்கும். ஏன்னா அந்த கண்மலையிலேருந்து எனக்கு தண்ணி கிடைக்குது. அவர்கள் அந்த கண்மலையிலேருந்து தண்ணி குடிச்சாங்க, அவங்களுக்கு தேவையில்லாம அது சந்திக்குது. அதனால உண்மையில என்ன வைத்துக்கொள். ஆண்டவர் தானே சொன்னார், நான் உங்களை சுமந்தேன் அப்படி சொல்லிட்டு. அப்ப சுமந்தேன்னா அவர் தோல்ல தானே நான் இருக்கணும். அப்பனா என்னை கண்மலையின் மேல் விழிச்சா இயேசு கிறிஸ்து மேலே போய் ஏறி நிப்பியா நீ அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அவர் தானே சொல்றாரு என்ன சுமக்கிறார் அப்படி சொல்லிட்டு. அப்ப சுமந்தா அவர் தோளின் மேல தானே இருக்கிறேன். அப்ப இந்த கண்மலையின் மேல் உயர்த்தும்னா அவர் என்னை நீ சுமந்துக்கோ, என்னை நீ சுமந்துக்கோ. மறுபடியும் படிமா அந்த வசனம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவாய். நீ என்னை சுமந்துக்கோ.
நீ என்னை சுமந்துக்கோ. அப்போ மறைச்சி ஒளிச்சு வைங்க. அப்போ தீங்கு நாள். தீங்கு நாள் அப்படி சொன்னா என்ன? தீங்கு நாள் என்று சொன்னா என்ன? தீங்கு நம்மளை என்ன பண்ணும்? கொன்னுடும், செத்து போயிடும் நம்ம. தீங்கு என்ன? கொன்னுடும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். என் பிராணன் முதலாவது காக்கப்படணும். என் பிராணன் எனக்கு முதலாவது காக்கப்படணும். இவ்வளோ கிருபை செய்தீர் ஆண்டவரே. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். மலைக்கு ஓடி போற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை. மலைக்கு ஓடி போற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை. தீங்கு என்னை பின் தொடர்ந்து வந்துடும், நான் செத்துருவேன், நடுவழியிலையும் செத்துருவேன். அதனால் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணன் தப்பிக்கிறதுக்கு வேற எதனா வழி பண்ணும், வேற எதனா வழி பண்ணும் அப்படி சொல்கிறான். பிரியமானவர்களே, தீங்கு நம்மளை கொன்னுடும், தீங்கு நம்மளை கொன்னுடும். அதனால தான் தீங்கு நாளில் என்னை மறைத்து ஒளித்து வச்சு காப்பாற்றி அதுக்கப்புறமா என்னை உயர்த்து. தப்பிச்சு இவ்வளோ மேலே வந்துட்டாங்களே அப்படி சொல்லி அவங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது, தீங்கு நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்க வைக்கும். நெகமியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நெகமியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேமுடைய அலங்கம் இடிபட்டிருக்கிறது, அதனால அவங்க மகா தீங்கையும் வேதனையும் அனுபவிக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, இது நம்முடைய சரீரம் தான். சரீரத்தை எடுத்துக்குவோம். நம்முடைய சரீரத்தில் வருகிறதான வியாதியும் பலவீனங்களும் வேதனைகளும் நம்மளை அனுபவிக்க வைக்கும். தீங்கு தீங்கு வேதனையில கத்துறாங்க, வலியில துடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? தீங்கு. ஏன்னா இடிக்கப்பட்டிருக்கு. நல்லா இருந்த சரீரம் இடிக்கப்பட்டிருக்கு, சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. ஒரே எரியுது, எரிச்சலா இருக்கு. எதெல்லாம் எனக்கு பலமா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப இல்லை. எதெல்லாம் என்னை பலமா இருந்து தாங்குச்சோ இப்ப அந்த பலன் என்கிட்ட இல்லை. என்னை தாங்கின பலன் இல்லை. இப்ப நான் தடுமாறுறேன், தள்ளாடுறேன். ஏதோ எனக்குள்ள வந்து குடியிருந்து என்னை நாசம் பண்ண பார்க்குது, என்னை அழிச்சு இடிச்சு நிர்மூலமாக்கி பாழாக்குது. நான் நல்லா வாட்டம் சாட்டமா ஓடிட்டு இருந்தேன், நான் நல்லா இருந்தேன். இப்ப என்னால நடக்க முடியாம தடுமாறி நடக்கிறேன். என்னை பார்க்குறவங்க எல்லாம் வித்தியாசமா பார்க்குறாங்க. ஏன்? ஒரு நாள் கம்பீரமா நின்ன மாளிகை இது, ஒரு நாள் கம்பீரமா நின்ன மாளிகை இது, பயப்படாத அஞ்சாத நின்றதான வீடு, இப்ப அது இடிக்கப்படுது, இப்ப அது பாழா கிடக்குது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேதனையா தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தீங்கு. என் சரீரம் தாங்க வீடு, இதுதாங்க அந்த கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ள தீங்கை நான் அனுபவிக்க கூடாது. இந்த கூடாரத்துக்குள்ள தீங்கை நான் அனுபவிக்க கூடாது. இது வேதனைப்படுத்தக்கூடாது. அங்கங்க இடிக்கப்பட்டிருக்க கூடாது, அங்கங்க வேதனையில கஷ்டப்பட்டிருக்க கூடாது, அங்கங்க எரிக்கப்பட்டிருக்க கூடாது. இதெல்லாம் மாறணும். என்னை கட்டி எழுப்புங்க. இடிக்கப்பட்டிருந்தால் என்னை கட்டி எழுப்புங்க. நான் கடுத்த இடத்துல ஒன்றை நான் கேட்கிறேன், ஆண்டவரே, இந்த வருஷத்துல தீங்கு நாள் எனக்கு வரக்கூடாது. கடந்த வருஷத்துல நான் தீங்கில் அகப்பட்டிருந்தா இந்த வருஷத்திலேயாவது இந்த தீங்குல இருந்து என்னை மாத்தி என்னை கட்டி எழுப்பிடுங்க. மற்றவங்க பார்க்குற மாதிரி வீடா மாறட்டும். ஐயோ இது ஒரு வீடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சிடாதீங்க. அங்கங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த பாதிப்பு எல்லாம் அகற்றுங்க, புதுப்பிங்க. என்ன? தீங்கு நான் அனுபவிக்க கூடாது, என் வாயை திறந்து நான் சத்தம் போடக்கூடாது. இதெல்லாம் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். கர்த்தர் இடத்துல ஒன்று கேட்குறேன், சாமி, நிறையெல்லாம் எனக்கு கூட தர தேவையில்லை, எனக்கு நீ நிறையெல்லாம் தர தேவையில்லை. இந்த தீங்குலேருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வா. இந்த தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வா. வியாதி உள்ளே குடியிருந்து என்னை நாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுலேருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வா. என் வீட்டில் வந்து அதை காலி பண்ணி வெளியே அனுப்பும். வீட்டுக்குள்ளேயே இருந்து இடிக்கிறான். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டும் காலம் வரும். சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு, மதிலெல்லாம் இடிக்கப்பட்டிருக்குதாங்க. அப்போ அவன் சூழ மதில் போட்டு உன்னை உள்ள உட்கார வச்சு இடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ தீங்குல அழுது வேதனைப்பட்டு இருக்கணும். அதனால தீங்கு என்ன செய்யக்கூடாது? என்ன அனுபவிக்க வச்சிடக்கூடாது. தீங்கு என்ன அனுபவிக்க வைக்கக்கூடாது. அடுத்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தும். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது
பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். இல்ல 1 சாமுவேல் 1 நாளாகமம். யாபீஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அப்போ இந்த தீங்கு எப்படி என்னை துக்கப்படுத்தும்? ஒன்று என்னை கொல்லும், பின்தொடர்ந்து வந்து என்னை கொன்னுடும், அதில் நான் தப்பிக்கணும். ரெண்டாவது என்னை அனுபவிக்க வச்சிடும், என் சரீரத்தில் டேஸ்ட் பார்க்க வச்சிடும், அப்படி நான் பார்க்கக்கூடாது, அதை நான் ருசி பார்க்கக்கூடாது. மூணாவது அது என்னை துக்கப்படுத்தும், கவலைக்குள்ளவனா மாற்றும், ஒரு மாதிரி நான் உற்சாகமாய் சந்தோஷமாக இல்லாத அளவுக்கு என்னை ஆக்கிடும். அப்படின்னா என்ன? துக்கம் வந்துடுச்சு, கவலை வந்துடுச்சு, இருக்கிறது பறி போயிடுச்சு. ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, என் எல்லையை விரிவாக்க சொல்கிறான், என்னை காத்துக்கொள்ள அப்படி சொல்கிறான். கொடுத்த ஆசீர்வாதம் பறி போயிடுச்சு அப்படி சொன்னான். ஐயோ எனக்கு கிடச்சிதே, அது போயிடுச்சேன்னு வேதனைப்பட்டுன்னு இருப்போம். அதாங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆண்டவரே, எந்த காரியமும் என் வாழ்க்கையை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் அங்கே வரட்டும், உம்முடைய கரம் வரட்டும். அந்த கரம் என்ன செய்யும்? யார் என்னை எதில் எடுக்க வந்தாலும், யார் என்னை அழிக்க வந்தாலும், யார் என்னை நஷ்டப்படுத்த வந்தாலும் அந்த கரம் தடுத்து நிறுத்தும். அந்த கரம் என்னுடைய பொருள் ஒன்றும் வெளியே போகாதபடி பாதுகாக்கும். அந்த கரம் என் கூட இருந்துச்சுனாக்கா எந்த விதத்திலும் நஷ்டம் வராதபடி என்னை பாதுகாக்கும், காத்துக்கொள்ளும். அதனால தீங்கு என்ன செய்யக்கூடாது? என்ன துக்கப்படுத்தக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். அதுக்கு விளக்கு உங்கள் கையினால தான் அதை விளக்க முடியும். அதனால் உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். அப்போ தீங்கு என்ன செய்யும்? நம்மளை துக்கப்படுத்தும். ரெண்டாவது தீங்கு என்ன வரும்? இயற்கையினால் வரும். அழிவு, நாசமோசங்கள், இதெல்லாம் தீங்குகள் வரும். எத்தனை பேர் சுனாமி வந்து செத்து போகிறாங்க, எத்தனை பேர் நிலநடுக்கம் வந்து செத்து போகிறாங்க, எத்தனை பேர் பனி காலத்தில் குளிரில் செத்து போகிறாங்க, எத்தனை பேர் வெயிலில், பயங்கரமான வெயிலில் செத்து போகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வேறு போனால், இப்போ போனவங்களாம் பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துங்களெல்லாம், நார்த் இந்தியா சைட்லலாம் போனீங்க வச்சுங்க, பெருசாக வச்சுருப்பாங்க போத்துறதுக்கு. நம்ம பெட்டு எப்படி போடுறோமோ அந்த மாதிரி பெட்டு மாதிரியே போத்துறதுக்கு வச்சுருப்பாங்க. இழுத்து போத்தி இந்நேரமெல்லாம் அவங்க குல்லா போட்டு மூக்கெல்லாம் மூடி கண்ணு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி கையில் க்ளோஸ் அதெல்லாம் போட்டுட்டு இப்பயே இருப்பாங்க. பஞ்சாபில் நான் போய் இருந்திருக்கேன் கொஞ்ச நாள். இந்த மாதிரி ஜனவரி டைமில் சூரியனை கூட அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. 20 நாளாக ஒரு வாட்டி சொன்னாங்க சூரியன் பார்க்க முடியல அப்படி சொல்லி. அந்த மாதிரி குளிர் இருக்கும். வெயில் வந்தாலும் அதிகமாக இருக்கும். டெல்லியிலலாம் குளிரில் இப்போது இந்த டைம்லலாம் 9:30 மணிக்கு ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா ரோட்டில் படுக்கிறாங்களே பிச்சைக்காரங்களாம், அவங்க குளிரில் செத்துருவாங்களாம். அனாதை போனங்களை எடுக்கிறதுக்காக வண்டி சுற்றிக்கிட்டே இருக்குமா. இயற்கை நம்மளை சாவடிச்சிடக்கூடாது, இயற்கை என்னை சேதப்படுத்தக்கூடாது, இயற்கையினால் எனக்கு தீங்கு வந்துடக்கூடாது. இயற்கைக்கு ஏற்ற வண்ணமாக என் சரீரத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்து. ஏன்னா மழை காலத்தில் ஒரு மாதிரி காய்ச்சல் வரும், பனி காலத்தில் லொக்குன்னு இரும்பிட்டு கிடப்போம், வெயில் காலத்தில் அம்மா வந்து சாவும், எதையாவது ஒரு காலத்தில் ஒரு காரணமாக நம்முடைய சரீரம் மாற்றமாகும். அப்போது இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி சரீரத்தை மாற்ற முடியும் ஆண்டவரால். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்காங்களே, அவங்கள கையை காலை கட்டி போய் நெருப்பில் போட்டாரான் அந்த நேபுகாத்நேச்சர். அவன் போட்ட நெருப்பில் இவங்கெல்லாம் அந்த நெருப்பு வேகாமல் நெருப்புக்குள்ளேயே உலாவுனாங்க. பார்த்தீங்கன்னா மாம்ச சரீரத்தை வச்சுட்டு இருந்தான். மாம்ச சரீரத்தில் முதல் நெருப்புக்குள்ளே போட்டோன்னு துணி அழிஞ்சிடும். நம்ம மேலே இருக்கிற துணி காலி ஆகிடும். ஏன்னா கட்டி கொண்டு போயிட்டு சிம்சோனை வச்சுருந்தா கூட நெருப்புப்பட்ட நூலை போல் அந்த கயிறு அறந்துச்சு சொல்கிறாங்க. நெருப்புப்பட்ட நூலை போல். அப்போ நெருப்புப்பட்ட நூல்லாம் அறந்துடும். அப்போ கயிறு பற்றி எரிஞ்சிடும். அவன் கயிறு சேதமாகல, அவன் ட்ரெஸ் சேதமாகல. நம்ம மேலே லேசாக சுடு தண்ணி மேலே பட்டால் கூட அப்படி கொப்பளம் வந்துடும். நெருப்பு எரியிற நெருப்பில் 7 மடங்கு சூடாக்கியிருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. அனல் தாங்க முடியாமல் செத்துட்டாங்க. இவங்கள உள்ளே போடும்போது அவங்க வாசல்லையும் செத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க உள்ளே போய் குழுன்னு உட்காந்துக்கிறாங்க, உலாவுறாங்க. பாருங்கள், ட்ரெஸ் அழுக்காவில், முடி அதிகமான அந்த விளக்கு கிட்ட தெரியாமல் போய் இப்படியே வச்சுட்டு முடி சொல்லிக்கணும், லேசாக நெருப்பட்டனையும். ஆனால் முடி சேதமாகல, தலைப்பா சேதமாகல, சரீரத்தில் ஒரு சின்ன காயம் கூட வரல. ஏன்? அதுக்குள்ளே ஒருத்தர் நின்று இருந்தார். அவர் இவங்களை பாதுகாத்தார்.
அந்த நெருப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்களை சரீரத்தை மாற்றி விட்டுட்டார். அதனால் அந்த நெருப்பு அவங்கள தொடலை. யோசித்து பாருங்க, ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் நெருப்புக்குள்ளே இருக்கிற அளவுக்கு மாற்றி கொடுத்தார் அப்படி சொன்னாக்கா, மோசே போனா பார்த்தீங்களா, மலை மேலே கீழே இருக்கணும் அலர்னாங்க, பட்சிக்கிற அக்னி, புகை, பயங்கரமான பூமி அதிர்ச்சி. ஐயோ மோசே, ஆண்டவர் என்கிட்ட பேசுவானோ, பேசுகிறோம் நாங்கள் செத்துருவோம் அப்படி சொன்னானுங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பேசினாவே செத்துருவோம்ட்டானுங்க. பேசினாவே இஸ்ரவேல் ஜனங்கள் செத்துருவோம்னாங்க. ஆனா மோசே என்ன பண்ணான், அந்த பட்சிக்கிற அக்கினி, அந்த இடி முழக்கம், அந்த புகைச்சூளை உள்ள பூந்துட்டான், உள்ளே போயிட்டான். அவனுக்கு ஒரு சேதமும் வரல. இவங்க தூரமா நின்றுக்கிட்டு ஓடிட்டானுங்க. தூரமா போய் நின்றுட்டு கிட்ட வர மாட்டோம், நாங்கள் செத்துருவோன்றாங்க. அப்போ தூரமா நிற்கிறவங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்கு. அது உள்ளே ஒருத்தன் போனானே, அவனை கர்த்தர் அதற்கேற்ற சரீரமாய் மாற்றி கொடுத்திருப்பார். இந்த இயற்கைகள் சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு, ஆண்டவரே இந்த இயற்கைக்கு ஏற்ற வண்ணமா என் சரீரத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த வருஷத்தில் இந்த இயற்கை என்னை சாகடிக்கக்கூடாது, இந்த இயற்கையினால் நான் சேதப்படக்கூடாது, இந்த இயற்கை எனக்கு தீங்கா மாறக்கூடாது, அதற்கு விலக்கி என்னை காத்தருளும், அதுக்கு மறைச்சி கொள்ளும், அதை கொண்டு போய் ஒழிச்சு கொள்ளும், அதுக்கு என்னை மறைச்சி என்னை ஒழிச்சு வையும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் வார்த்தையின்படி செய்வார். கர்த்தர் இடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இந்த வருஷம் முழுதும் நீ எனக்கு செஞ்சாகணும். அடுத்தது தீங்கு என்ன பண்ணும்? பிரியமானவர்களை, எதனால் நமக்கு தீங்கு வரும்? இயற்கையினால நமக்கு தீங்கு வந்துச்சு, மிருகங்கள்னால வரும், விஷப்பூச்சிகள்னால நமக்கு தீங்கு வந்துச்சு. பவுலுக்கு அப்போஸ்தலர் 28:5வது வசனம். அப்போஸ்தலர் 28:5. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இப்போ அவங்க படகுல போனாங்க, கப்பல்ல போனாங்க. கப்பல் என்ன செய்தது? பயங்கரமான சேதம் அடைஞ்சு பீஸாக உடஞ்சி போச்சு. இவங்க அந்த கப்பலில் இருக்கிறதான மிதக்கிறதான அந்த கட்டையெல்லாம் பிடிச்சி ஏறி அவங்க என்ன பண்ணாங்க, கிரேக்கா தீவுக்குள்ளே வந்துட்டாங்க. கிரேக்கா தீவுக்குள்ளே வந்தோடனே அந்த தீவாரி இவங்களை அரவணைச்சாங்க. வாங்க வாங்க வாங்க, பாவம் கடல்லலாம் அடிபட்டு சேதமாகி வரீங்க, அதனால் வாங்க அப்படி உட்காருங்க அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, பயங்கர மழை காலம், குளிர் தாங்க முடியல, அதனால் அந்த இடத்துல பாடுங்க, நெருப்பு கொளுத்துங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்களே, வீட்டில் உட்கார இடம் கொடுக்க முடியாதுல்ல, அதனால் எங்கன்னா கொட்டாயிலி அங்கேயும் இங்கேயும் உட்கார வச்சு நெருப்பு கொளுத்திருப்பாங்க. நெருப்பு கொளுத்துறப்போ அங்கே இருக்கிற விறகெல்லாம் பொறுக்கி ஒன்று அவன் போடுறான் நெருப்பில். இப்போ பவுலும் வேக வேகமாக நெருப்பள்ளி போட்டுங்கிறாரு, ஏன்னா தடன்னு ஒதுருது குளிரில். நெருப்பள்ளி போட்டிருக்கும் போது அது என்ன பண்ணுச்சு, அங்கே ஒரு விரியன் பாம்பு இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, அந்த கட்டையில் இருக்கும்போது கட்டையோட ஒரு பிடிச்சிட்டு பண்ணார், பாம்பை தூக்கி உள்ள போட்டார். எது உள்ளோ? நெருப்புக்குள்ள பாம்பை போட்டோன்னு நெருப்புக்கு சூடு ஏறி போச்சு பாருங்க. கோபத்தில் இவர் அடுத்த கட்டையை தூக்கி போட்டார, பபக்குன்னு கையை பிடிச்சிச்சு. ஓ, என்னது இது? நெருப்பு வெளிச்சத்தில் தெரியுது, விரியன் பாம்பு. அந்த ஊர் ஜனங்களாம் நின்று பார்த்துருந்தாங்க. வெளியூர்லேருந்து புதுசாக யாருன்னா வராங்க, அடிபட்டு கப்பலில் சேதமாகி வராங்கன்னாக்கா, இப்போ வெள்ளைக்காரங்களே கொச்சன்னு ஒரு 10-15 பேர் அடிபட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, எங்கேயோ சேதம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு போய் எல்லாம் கும்பலாக நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். எதுக்கு பார்க்கணும் நமக்கே தெரியாது, ஏன்னா வெளிநாட்டில் வந்திருக்காங்க. அதனால் அந்த ஊருக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் போட்டோடனே வெளியே பார்க்குறாரு, பாம்பு தொங்குது. ஐயோ பாம்பு! உடனே அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க, கொலை பார்த்த கனிவன், கடல் இவனை கொல்ல பார்த்துச்சு, அங்கேருந்து தப்பிச்சு வந்தான். இங்கே பாருங்க, இங்கே அவன் உயிர் போகுது, போகுது, இவன் நிச்சயமாக கொலைபாதகம் தான் சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணான், பாம்பை எடுத்து பார்த்தான். வாட் இஸ் திஸ் ஸ்னேக், சைங்கன்னு உதறி விட்டான். நெருப்பில் உதறி போட்டு தான். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், டாக்டர், யார் அவர், லூக்கா எதனா விஷம் ஏறுமா, பாய்சன் உடம்புல போயிடுமா, நொப்ப நுறையும் எனக்கு தள்ளுமான்னு கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான், உதறி போட்டு சோத்திரம் பூன்னு ஊற்றிட்டு கம்மல உட்காந்துட்டான். நம்மளாம் அதெல்லாம் பண்ணுவோம், பாம்பு கடிச்சோடனையும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, தம்பிக்கு ஃபோன் பண்ணு, வாங்க என்னாச்சு, மழை கட்சி வந்துடும் சொல்லிக்கிட்டே ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டு சாவ போகிறேன்.
அவன் ஒன்னமன்ல தூக்கி உதறி போட்டு கம்முன்னு உட்காந்துட்டான். இந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, செத்துருமா, நுரத்தள்ளும், கை காலெல்லாம் வீங்கும், மண்டை வீங்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வீங்கலை. இப்போ இவங்களுக்கு இருதயம் வீங்குது. சொல்றாங்க, ஓய் இவன் தேவ மனுஷர், தேவர்கள் எப்படி மாறுறாங்க பாருங்க. சொன்னா கொலைபாதகம்னா, நம்மளுக்கு எதனா ஒரு தீங்கு நடந்துச்சு வச்சுக்க, நம்ம சபையில சொல்லுவாங்க, இவன் பண்ண அக்கிரமத்துக்கு இதெல்லாம் வரும், இன்னும் வரும் அப்படி சொல்லுவாங்க. இதே எதனா நல்லது நடந்துச்சுங்க, அவர் ஜெபிக்கிற மனுஷன்னுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. படிமா 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இல்ல, அவன் கொலைபாதகன் தான். அந்த வசனம் படி. 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லை, இவன் அக்கிரமங்காரன் தான், சந்தேகமே பண்ணல. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாம்பு கடிச்சதுக்கு இந்த கதி. நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாவே கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. பாவம் பண்ணியிருப்பார் கண்டிப்பா. அதான் முடிவு பண்ணுவாங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று. பழியானது இவனை காப்பாற்ற விடல, இவனை ஒட்ட விடல, பாம்பு கடிச்சிச்சு. தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இப்ப பவுல் கிட்ட சொல்லல, பவுல் இப்படி கொலைபாதகன், அவனை இப்படி பாருங்க கொலை பண்ணி அந்த உயிர் போகிறதுக்காக துரத்திட்டு வருது அப்படிலாம் பவுல் கிட்ட சொல்லலை. பவுலுக்கு அதுவும் கேட்குற அளவுக்கு இல்லை, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. யார் இவன், எங்கேருந்து வந்திருக்கான் தெரியலையே, யாருமா அவன், கப்பலில் செத்துருக்கணும், கடலில் செத்துருக்கணும், இவன் நிச்சயமாக அநியாயக்காரன் தான், இங்கே வந்து பாம்பு கடிச்சிருச்சு, இவன் இந்த ஊரில் விட்டுரு தப்பு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசியிருந்தாங்களாம். அவங்களுக்குள்ளே சொல்லி கண்டாங்க, பவுலுக்கு தெரியாது. அடுத்தது. அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். வேறு சிந்தையாகி இப்ப கொலைபாதகன் போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, தேவர்கள் அப்படி சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு எதனா பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க பண்ண அநியாயத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லுவோம். இதே அவங்க அப்படியே வந்து ஆண்டவர் அப்படியே அவங்களுக்கு சேஞ்ச் ஆகி ஒன்றுமே நடக்காமச்சுன்னா நல்லா ஜபிக்கிறவங்க அவங்க வீட்டில் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், ஆண்டவர் தான் இறங்கிட்டார் அப்படியே ஜபிக்கணும், அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாக்கு வந்து பொல்லாத நாக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் சிலதை வெளியே வச்சாரு, சிலது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சாரு. ஆனால் இந்த நாக்கு மட்டும் வெளியே தெரியும், வெளியே வந்து எல்லாருக்கும் காட்டிட்டு போவோம். ஆனால் இதை மட்டும் என்ன பண்ணாரு, 32 சோல்ஜரை உள்ள வச்சு அதுக்கப்புறமா 2 மதில வேற வச்சு விட்டாரு. இவ்வளோ பாதுகாப்பு உள்ள வச்சு சின்னூண்டா உள்ள நீர் அப்படி சொன்னா இது என்ன பண்ண தெரியுமா, பண்ணிட்டு போயிட வந்து அவ்வளோதான். சில நேரங்களில் இந்த பல்லு இந்த நாக்கை கடிச்சிடும். ஹா அப்படின்னு என்ன கடிச்சுனா பல்லு நாக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த நாக்கு கேட்கும், என்னை ஏன் கடிச்சே அப்படி சொல்லி கேட்கும். அப்போ அந்த பல்லு சொல்லும், நீ வந்து இல்லாத அநியாயம்லாம் பேசிட்டு போகிற, பார்க்குறோம்னா அவன் பல்ல உடைப்பான்னு என்ன கூட சொல்லலாம், நான் என்ன பண்ணேன், நீ பேசிட்டு போகிறதுக்கு என்ன ஏன் உடைக்கணும், பல்ல உடைப்பான். நாக்குக்கு வந்து எலும்பு கிடையாது, அதனால் என்ன ஒன்றா சொல்லிட்டு போவோம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரமா. நாக்கானது அவயம் சின்னது தான், ஆனால் அதை அடக்க ஒரு ஆள முடியாது. காட்டு மிருகங்கள் அடைச்சிடலாம், யானைகள் அடைக்கலாம், சிங்கத்தை கூட அடக்கி கையில் வச்சுக்கிறானுங்க, சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் அந்த நாக்கு இருக்கு பாருங்க, கேட்கவே கேட்காது. நான் ஒரு சைடு போனால் அது ஒரு சைடு தான் போகும். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடும். அதனால் பாருங்க எப்படி அப்படி வேறு சிந்தியாகி தேவர்கள் சொல்லிட்டாங்க. பிரியமானவர்கள், நமக்கு என்ன, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும், இந்த நாள்லேருந்து இந்த வருஷம் முழுவதும் எந்த விஷப்பூச்சினாலும் எனக்கு சேதம் வரக்கூடாது, எந்த விஷப்பூச்சினாலும் எனக்கு தீங்கு வரக்கூடாது, எல்லா விஷப்பூச்சிக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள், விஷத்தன்மைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள். அதான் அவனை பாம்பு கிடைச்சது. அப்போ நம்ம தெரியாமல் கூட விஷப்பொருளை சாப்பிட்டுட்டோம்னா ஃபுட் பாய்சன் ஆகுது இல்லையா. ஃபுட் பாய்சன் நான் சாப்பிட்டேன்னு தெரியல என்ன ஆகுது,
ஒரே வாமிட்டியாக வந்துட்டு அது சொல்லும் இருப்போம். அதனால் எதுவாக இருக்கட்டும், எந்த விஷமும் எனக்கு பாதிக்கக்கூடாது, தீங்குக்கு விளக்குங்க, விஷ பாய்சனுக்கெல்லாம் என்னை விளக்குங்க அப்படி சொல்லணும். எதுவுமே என்னை சேதப்படுத்தக்கூடாது. ஆகவே கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்கிறேன், ஆண்டவரே அதே நாடுவேன், தீங்கு என்னை சேதப்படுத்தக்கூடாது. அதற்கு மலைத்து அதற்கு ஒளித்து வை. அப்படி வைப்பாரா? என்னை பாதுகாப்பாரா? கண்டிப்பாக பாதுகாப்பார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். என்னத்துல உண்மை உள்ளவர்? நீ கேட்டுட்டியே, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டியே, கேட்டதுக்காக உனக்கு செய்வார், அது உண்மை உள்ளவர். அவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க, என்னை தீங்குலேருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க இந்த வருஷம் முழுதும் அப்படி சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் அவங்கள பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு, அவங்கள காப்பாற்றணும். 2வது, இந்த இடத்துல கர்த்தரோ உண்மை உள்ளவர் அப்படின்னு என்னை தீங்குக்கு விலக்கி அவர் என்னை காப்பார். எந்த தீங்குக்கு விலக்கி காப்பார்? இந்த இடத்துல. இப்போ 2வது வசனம் படிங்க, அப்ப தெரியும். துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று. துர்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்க நம்மளை சுத்தி, நம்ம வீட்டை சுத்தி இருப்பாங்க, நாம் வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, நாம் இருக்கிற இடத்துல இருப்பாங்க, சபையிலும் இருப்பாங்க. எங்கேயோ பொல்லாத மனுஷர்கள், துஷ்ட மனுஷர்கள், அவங்களால நமக்கு தீங்கு வரும், இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க படிமா மறுபடியும் 2வது வசனம். துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று. துர்க்குணம் உள்ளவங்க, அவங்க துர்க்குணம் உள்ளவங்க, நல்லதையே யோசிக்க மாட்டாங்க, நல்லதையே சிந்திக்க மாட்டாங்க, எல்லாம் தப்பா யோசித்து தப்பா சிந்திக்கிறதான துர்க்குணம் உள்ளவங்க. இப்படிப்பட்டவங்க கையில இருந்து என்னை காப்பாற்றணும். இவங்க என்ன தீங்கு உண்டாக்கிடுவாங்க, இவங்க எனக்கு தீங்கு கண்டிப்பா உண்டாக்குவாங்க. நாம் யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களாம் நம்மளுக்கு தீங்கு உண்டாக்குவாங்க, நம்ம யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களாம் நம்மளுக்கு தீங்கு உண்டாக்குவாங்க. காப்பாத்துங்க என்ன ஆண்டவரே, இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. துர்க்குணராகிய பொல்லாதவர்கள் கையிலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படணும். அகப்பற்றக்கூடாது, அவங்ககிட்ட நான் அகப்பற்றக்கூடாது. அவங்ககிட்ட அகப்பட்டேன்னா நான் சின்ன பின்னம் ஆயிடுவேன். அதனால அவங்கள்ட்ட அகப்படாம நான் அவங்கள்ட்ட இருந்து விடுவிக்கப்படணும். அப்ப நீ தான் என்னை வெளியே கொண்டு வரணும், நீ தான் அந்த தீங்குல இருந்து என்னை வெளியே கொண்டு வரணும். நாங்கள் விடுவிக்கப்படவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எப்படி சொல்றாம பார்த்தீங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? பிரதர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? விசுவாசிகளே, எங்கள் ஊழியக்காரங்க எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. இப்படிப்பட்டதான காரியத்தில் நாங்கள் ஆக்கப்படக்கூடாது. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க. அப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதான அனுபவம் இருக்குது. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்களே. இப்போ படிங்க அந்த 3வது வசனம், கோர்வையா வரம் பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர். எதுக்காக? ஜெபம் பண்ணாங்களே, மனுஷங்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொன்னாங்களே, துஷ்டர்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொன்னாங்களே, அதனால அவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்களே, இப்போ நான் அவங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும், நான் அப்போ அவங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும். கர்த்தர் இந்த விஷயத்துல உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பயப்படாது, தைரியமா இரு. எதுக்கு பயப்படுற? உன் இருதயம் படப்படன்னு அடிக்க வேணாம், எதையும் யோசிக்க வேணாம், எந்த காரியத்தையும் சிந்திச்சிருக்க வேணாம், பயப்படாது. ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். தீமையிலிருந்து உன்னை விலக்கி காத்து கொள்வார். இந்த விஷயத்துல அவர் உண்மையா இருப்பார். ஆகவே கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்கிறேன், ஆண்டவரே என்னை தீமையிலிருந்து காப்பாத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் காரியம் கர்த்தர்கிட்ட என்ன கேட்டோம் சொல்லுங்க? தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த வருஷம் முழுதும் ஆண்டவரே கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன், தீமையிலிருந்து என்னை இந்த வருஷம் முழுதும் விலக்கி காத்து கொள்ளணும். 2வது 7வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டு, ஆண்டவரே இந்த வருஷத்துல நிறைய காரியம் வரும்போது நான் உன்னை கூப்பிட வேண்டியதா இருக்கும், நான் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் உன்னை நோக்கி கூப்பிடாம யாரை கூப்பிட முடியும்? மனுஷங்களை கூப்பிட்டா எனக்கு அவங்க செய்ய முடியாது, மனுஷங்க எனக்கு எல்லாத்தையும் தர முடியாது, மனுஷங்க எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது, மனுஷங்க எனக்கு எல்லா விஷயத்திலும் உதவி பண்ண முடியாது. ஏதோ பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துல உதவி பண்ணுவாங்க, ஆனா அது எனக்கு போதுமானதா இருக்காது. மனுஷங்க செய்யற எல்லாமே எனக்கு திருப்தி ஆகாது.
அதனால மனுஷங்களை கூப்பிட வேண்டியதா இருக்கும். மனுஷங்களை கூப்பிடுறத பார்க்கலும் நான் உன்னை நோக்கி கூப்பிடுறேன். மனுஷங்களை கூப்பிடுறத பார்க்கலும் நான் உன்னை நோக்கி கூப்பிடுறேன். நான் உன்னை நோக்கி கூப்பிடும் போது நீ எனக்கு என்ன செய்யணுமா? படிமா. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எனக்கு ஆன்சர் கொடுங்க. நான் கூப்பிடும் போது எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். என்னத்தை கூப்பிட்டே, ஏன் கூப்பிட்டே அப்படி சொல்லி கேட்கணும். அப்போ நான் பல காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதுக்கெல்லாம் எனக்கு சாங்ஷன் பண்ணி தரணும். சரி, ஓகே, நான் செய்கிறேன் அப்படி சொல்லணும். அப்படி யாராவது கூப்பிட்டு கர்த்தர் இறங்கினாரா? இறங்கினாங்க ஒரு ஆளுக்கு. ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம், 16வது வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்போ ஆகாருக்கு தெரியும் யாரு தேவன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவ ஏற்கனவே 16வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறா, என்னை காண்கிற தேவனை இவ்விடத்திலே நான் கண்டேன் அல்லவா அப்படி சொல்லி. பிரச்சனைன்னு வரும்போது இந்த கடவுள் தான் வருவார். போராட்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கடவுள் தான் வருவார். 16, 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி கஷ்டப்பட்டு ஓடி வந்தா. சாரால் அவளை புழிஞ்சு எடுத்துட்டா, கொடுமையா நடத்தினா, கொடுமை தாங்க முடியாம பயந்து ஓடி வந்தா. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? அவளை சந்தித்து, நீ போய் அங்கே இரு, உனக்கு இனிமே கொடுமை வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அமுச்சு விட்டார். அப்ப இவ கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது அவர் இவரை பார்க்கிறா. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், அது பெருசு இல்லை. என்னை பார்க்கிற தேவனை நான் பார்க்கணுமே, அதான முக்கியம். அப்பதானே எனக்கு தைரியம் வரும். ஆனா இவ பார்த்தா, என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா. எப்படிப்பட்ட இடம்? சூழ்நிலை வித்தியாசமானது, போராட்டம் நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, பல பிரச்சனைக்குள்ள அகப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடனா போதண்டா தப்பிச்சு அப்படி சொல்லி ஓடுற இடம் வந்து. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஆள் சந்தித்து தைரியமாய் எங்கிருந்து பிரச்சனைன்னு வெளியே வந்து அங்கேயே போ அப்படி சொல்றாரு. தைரியம் வேணுமே. ஐயோ ஆண்டவரே, அங்க இருக்க முடியலன்னு தானே ஓடி வந்தேன், என்ன மறுபடியும் அங்கேயே அனுப்புறியே. அவ எதனா கேள்வி கேட்டால பத்தியா? இல்ல, என்னை இப்ப அனுப்புறவர் யாரு? என்னை காண்கிற தேவன். நானும் அவரை பார்த்துட்டேன். இப்ப அவர் அங்க போக சொல்றாரு. கண்டிப்பா என்ன பாதுகாப்பார், கண்டிப்பா இந்த பிரச்சனை இல்லை, மறுபடியும் நான் அகப்பட மாட்டேன். அந்த தைரியம் அவளுக்கு வந்துடுச்சு. அதனால தான் தைரியமா திரும்பி போனா. அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? மகா உபத்திரவத்திலும் வேதனையிலும் கஷ்ட நேரத்தில் நீ கூப்பிடும் போது உன்னை பார்ப்பார். அவர் பார்ப்பார். அப்ப நீ அவரை பார்க்கணும். அப்படிப்பட்ட தேவன் அவர். அப்போ என்ன செய்தாவோ, மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. புருஷனும் அவருடைய நாச்சியாரும் துரத்தி விட்டாங்க. புருஷன் கூட துரத்தி விட்டான். ஒரு துருத்தியில தண்ணி கொடுத்தான், கொஞ்சம் அப்பம் கொடுத்தான். இவங்க அந்த பேர்சேபா வனாந்தரம் வழியா வராங்க. பேர்சேபா எங்க தெரியுமா இருக்குது? பேர்சேபா கீழே இருக்குது. அதுக்கு கீழே பேர்சேபானா அந்த சைடுல இருக்குது. பேர்சேபா கீழே இருக்குது. அது ஃபுல்லா வனாந்தரம். அப்ப இந்த வனாந்தரம் வழியா மேல இருந்து இறங்கி போறா. வனாந்தரம் வழியா போகும்போது பார்த்தா தண்ணி இல்லாம போச்சு. தண்ணி முடிஞ்சிச்சு, வெயில்ல தண்ணி முடிச்சு, அப்பவும் முடிஞ்சு போச்சு. இப்ப தண்ணிக்கு ஏங்கி ஒரு மாதிரி ஆகி நாக்கெல்லாம் விரண்டு போய் மயக்கம் வந்துடுச்சு. அந்த பையனுக்கு மயக்கம் வந்துச்சு. இவ எப்படி சமாளிச்சிட்டா? மயக்கம் வந்து அவன் சாவ போற நிலவராகி வாயெல்லாம் ஒரு மாதிரி பூத்துருமே, வெள்ளையா, தண்ணியே குடிக்காம போனான். அப்ப எத்தனை நாள் அலைஞ்சிருப்பாங்க யோசித்து பாருங்க. அவங்க காலையில எழும்பி ஆபிரகாம் ஒரு துருத்தியில தண்ணி கொடுத்து அப்பம் கொடுத்து அமிச்சிட்டான் காலையில. அப்ப இவங்க வந்தாங்களே, ஒரே நாள்ல நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அது அவன் மேலேருந்து இறங்குறதுக்கே 2-3 நாள் ஆயிருக்கும். ஆபிரகாம் இருந்த இடத்துல இருந்து அவ இறங்கி வர்றதுக்கே 2-3 நாள் ஆயிருக்கும். அப்ப இந்த வனாந்தரத்துக்கு வரத்துக்குள்ள 1 வாரத்துக்கு மேல ஆயிருக்கும். ஏன்னா நடந்து வரா, கழுத மேலாம் வரல, நடந்து வரா. அப்ப இங்க வந்து இந்த வனாந்தரத்தில் நடக்கும் போது சாப்பாடு இல்லை, அங்க வீடு யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க, தண்ணி இருக்காதாங்க, பாலைவனம், மணல் பகுதி. அப்ப என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. சாப்பாடு இல்லாம சோர்ந்து போய் குழந்தை தானே ஒரு மாதிரி ஆயிட்டான். சாக போற சூழ்நிலை வந்துடுச்சு. பிள்ளை சாக போகுதுன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன செடி இருந்துச்சு அங்க, அந்த செடி கீழே குழந்தையை படுக்க வச்சுட்டா. தூரமா போனா, நம்முடைய புருஷனுடைய தேவன் யாருன்னு அவளுக்கு தெரியும். ஆபத்து நாட்கள்ல நம்மளை பார்க்குற கடவுள்,
அவர் ஏற்கனவே எனக்கு உதவி பண்ணியிருக்கிறார். அதனால குழந்தை முன்னால் கத்துனா குழந்தை எதுனா நினைச்சிடும், குழந்தை பயந்துடும் அப்படி சொல்லி அம்பு பாயும் தூரத்தில் போனான். குழந்தைக்கு காதில் விழக்கூடாதுன்னு சொல்லி அம்பு பாய தூரத்தில் போய் ஓன்னு கத்தனான். ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய தீங்கள் அகப்பட்டிருக்கேன் பாருங்க, நான் எப்படிப்பட்ட காரியத்தில் அகப்பட்டிருக்கேன் பாருங்க. நீ என்னை காண்கிற தேவன் தானே, நான் கூப்பிடுறேனே, எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை ஆபத்து வந்துருச்சு, நான் கூப்பிடுறேனேன்னு உடனே ஆண்டவர் செவி கொடுத்தார். உடனேயும் ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ ஏன் இப்படி கத்துற? பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் அதன் சத்தத்தை கேட்டார். ஏங்க, பிள்ளையே மயக்கத்தில் இருக்குது, அது எப்படி சத்தம் போட்டுச்சு? அது எப்பங்க சத்தம் போட்டுச்சு? அங்க இருக்கிற வசனம் எப்படிப்பட்ட வசனம்? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் நீ பயப்படுற? பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் இருக்கு. படிமா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளை எங்கங்க சத்தம் போடும்? இவ தாங்க போட்ட சத்தம் அது, அவளை தாங்க அங்க சொல்றாங்க. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகார் கடவுளுக்கு பிள்ளை தானே, அது கத்தலையே, அந்த குழந்தை கத்தலையே, அதான் மயக்கத்தில் இருக்க, சாவு போற மயக்கத்தில். இதைத்தான் சொல்றான். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, உன் சத்தம் கேட்கப்பட்டுடுச்சு. பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். பார், ஆகாருடைய கண்ணை திறக்கிறார் ஆண்டவன். அங்கதான் ஒரு ஊத்து இருக்கு, உன் கண் திறக்கப்படல, என்னை நோக்கி கூப்பிட்டதுனால உன் கண்ணை திறக்கிறேன் பார், அங்க ஊத்த பார், தண்ணி எடுத்து கூட குழந்தைக்கு அப்படி சொன்னான். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. நல்லா கவனிங்க, அவ வனாந்திரத்துல நடந்து வரா, அவ கூட்டி கிடையாது, கூட்டியை கொண்டு போய் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணி வைக்கல, கண்ணு திறந்தது. ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு கண் அவளுக்கு இல்லாம போச்சு. அறிந்து கொள்ற அறிவு கண். அதனால்தான், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ ஏன் பதட்டம் ஆயிட்ட, தேவன் எப்படிப்பட்டவன் உனக்கு ஏன் தெரியாம போச்சு? பிள்ளை இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை சொன்னல, என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன்னு சொன்னில்லையே, அந்த விசுவாசம் ஏன் இப்போ கரைஞ்சு போச்சு, ஏன் மங்கி போச்சு? உன் கண் பாரு இருண்டு போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அந்த கண்ணை திறக்கிறேன் பாருங்க, ஊத்த பாரு அப்படின்னு சொல்றேன். பிரியமானவர்களே, நாம் கூப்பிடுற தேவன் யாருன்னு நமக்கு முதல் தெரியணும். நான் சத்தம் போடுறேனே, ஆபத்து நாட்கள்ல அவரை நோக்கி கூப்பிடுறேனே, அந்த தேவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவர் கூப்பிட்ட உடனே வந்துடுவார், என் சத்தத்தை உடனே கேட்பார். நான் அவிசுவாசப்படக்கூடாது, நான் அவிசுவாசப்படக்கூடாது. பிள்ளை இருக்கிற இடத்துல அதோடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுவும் அங்கதான் பிள்ளை இருக்குது. போ, உங்க கண்ணை திறந்துட்டேன், தண்ணி எடுத்து கொடுத்து தப்பிச்சுக்கிட்டேன், தண்ணி எடுத்து கொடுத்து தப்பிச்சுக்கிட்டேன். இந்த வருஷத்துல நிறைய காரியங்கள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டியதா இருக்கும். நான் கூப்பிடும்போது கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு தரணும், என் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கணும், மறு உத்தரவு. ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடு ஆண்டவரே, நான் எப்போ கூப்பிட்டாலும் என்கிட்ட நீ பேசணும், எப்போ கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட பேசணும். அதுதான் அடுத்தது 9வது வசனம். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். சங்கீதம் 27 விட்டு நீங்க அங்கங்க போகக்கூடாது, ஒரு வசனத்தை மட்டும் மாற்றி மாற்றி சொல்வேன். முழுக்க முழுக்க சங்கீதம் புதிய புஸ்தகம் 27வது அதிகம் தான் பிரசங்கமே. அதுலேருந்து வேற போயிடக்கூடாது, வேற அதுக்கு ஒத்த வசனங்கள் வேற எங்கன்னா காட்டுவோமே தவிர மறுபடியும் நீங்கள் அதுலேயே வந்துடணும். 9வது வசனத்தில், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். உம்முடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாத. அதாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய முகம் மறைஞ்சு போச்சு அப்படின்னும் போது, ஏசாமி என்ன சொன்னார் இந்த பூமியில் இருக்கும்போது, ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படி சொன்னார் பார்த்தீங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த சிலுவையில் அடி படுற வரைக்கும் பிதா பார்த்துட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமா இந்த முழு உலகத்துடைய பாவத்தை அவர் மேலே தூக்கி வச்சு அவர் உயிர் போகுது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் உயிர் போற நேரத்தில் இந்த பாவத்துக்காக மரிக்கிறார். இந்த பாவத்துக்காக மரிக்கும் போது சூரியன் அஸ்தமிச்சு போச்சு, இருண்டு போச்சு. பிதா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் ஆச்சு இல்லையா? அதனால் அவர் கண்ணை அப்படி மறைச்சார். ஒரு இமைப்பொழுதிலே கைவிடப்பட்டார். இமைப்பொழுதுல தான் முகத்தை மறைச்சார். அதுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதோ என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். உடனேயா ஒப்பு கொடுத்தார். கைவிட்ட தெய்வங்கிட்ட எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? கைவிட்ட தெய்வங்கிட்ட உயிரை கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட தானே கொடுக்குறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முகம் மறைக்கப்பட்டுச்சு, அவருக்கு முகம் மறைக்கப்பட்டுச்சு. அவருடைய முகம் மறைக்கப்பட்ட டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் இவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த வருஷத்தில் உங்களுடைய முகத்தை மாத்திரம் எனக்கு மறைச்சிடாதீங்க, கோபத்தில் என்ன எதெல்லாம் பண்ணிடாதீங்க, உன் முகம் எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கணும். எப்பொழுது கர்த்தருடைய முகம் எனக்கு தெரியும்? கர்த்தர் அவருடைய முகத்தை எப்போது எனக்கு பிரகாசிக்க பண்ணுவார்? அவர் முகம் மறைக்கப்படாத இருக்கிறதான நிலவரம் எப்போ எனக்கு கிடைக்கும்? எரேமியாவுடைய புஸ்தகம் 39:29 சொல்லியிருக்குது, அவருடைய ஆவியை என் மேல் ஊற்றுகிறபடினால் இனி இஸ்ரவேலுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன் அப்படி சொல்றார். 39 29. எசேக்கியேல் 31:29. 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று. எசேக்கியேல் 39:29 மறுபடியும் படிங்க. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். எப்பொழுது கர்த்தருடைய ஆவி நம்மேல் ஊற்றப்படுதோ, எப்பொழுதெல்லாம் நாம் அபிஷேகத்துக்குள்ள வருமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை நிரப்புகிறாரோ, அந்த டைம் எல்லாம் கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாது. அபிஷேகத்தை இழந்துட்டா கர்த்தருடைய முகம் மறைஞ்சிரும். அபிஷேகத்தை வித்து போட்டோம்னா கர்த்தருடைய முகம் நம்மளுக்கு மறைஞ்சிரும். அபிஷேகத்தில் நிறையாமையே உட்காந்துருந்தோம்னா கர்த்தருடைய முகம் நமக்கு மறைஞ்சிரும். என் ஆவியை என் ஜனங்கள் மேல் ஊற்றுகிறபடினால் இனி அவர்களுக்கு என் முகம் மறைக்கப்படாது. மறுபடியும் படிங்க. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அவருடைய முகம் நம்மளுக்கு மறைக்கப்படக்கூடாது. அவருடைய முகம் மறைக்கப்படுது அப்படி சொன்னா அவருடைய ஆவியை நான் இழக்கிறேன், அவருடைய ஆவியை இழக்கிறேன், அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கல. அதனால தான் பாருங்க, தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாது, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போட்டுறாது. அவருடைய ஆவி எடுக்கப்பட்டுடுச்சு அப்படி சொன்னாக்கா கர்த்தர் அவருடைய முகம் எனக்கு மறைஞ்சிடும், அவருடைய முகம் எனக்கு மறைஞ்சிடும். ஆகவே அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆவி என் மேல் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய முகம் எனக்கு மறைக்கப்படவே படாது. அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், இந்த வருஷம் முழுதும் அதை தான் நாடுவேன், உம்முடைய ஆவியை என்னை விட்டு குறைச்சிடாத, எப்பவும் என் அபிஷேகத்தில் வச்சுக்கோ. நான் இந்த ஆவியை இழந்து போகக்கூடாது, நான் என் தேவன் கொடுத்த ஆவியை இழந்து போகக்கூடாது, என் அபிஷேகத்தை நான் இழந்து போகக்கூடாது, என் வல்லமையை நான் இழந்து போகக்கூடாது. இதெல்லாம் இழந்து போயிட்டேன்னா நான் பலவீனப்படுவேன், உம்முடைய பார்க்க முடியாது, உண்மை நான் பார்க்க முடியாது, உம்முடைய முகத்தை நான் காண முடியாது. என் முகம், உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்படுறதுக்கு காரணம் நானா ஆயிடக்கூடாது, உம்முடைய முகம் மறைக்கப்படுறதுக்கு காரணம் நானா ஆயிடக்கூடாது. ஆண்டவரே அந்த இடத்துக்குள்ள என்னை கொண்டு போய் வச்சிடாதே, உன் முகம் எனக்கு எப்பொழுதும் தெரியணும், உம்முடைய முகம் எனக்கு எப்போதும் தெரியணும். நானே எனக்கு பாதகத்தை வரைச்சிடக்கூடாது, நானே எனக்கு அக்கிரமத்தையும் பாதகத்தையும் வரைச்சிடக்கூடாது. என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே, இந்த வருஷம் முழுதும் உம்முடைய முகத்தை பார்த்துக்கிட்டே ஓடட்டும், இந்த வருஷம் முழுதும் உம்முடைய முகத்தை பார்த்துக்கிட்டே ஓடட்டும் நான் அப்படி சொல்லுங்க. கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். இப்போ நான் என்ன கேட்கணும்? இந்த வருஷத்துல எனக்கு என்ன தேவை? 11வது வசனம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை போதிக்கிறார், நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டேன். என் எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க? நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, நான் எப்படியெல்லாம் நடக்கிறேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, நான் எப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன கேவலப்படுத்துவாங்க, அவங்க என்ன அசிங்கப்படுத்துவாங்க, அவங்க என்ன அசிங்கப்படுத்துறதுனால அவங்க நிமித்தம் அவர் அசிங்கப்படுவார். ஆகவே என் எதிராளி நிமித்தம் என்னை செம்மையான பாதையில் நடத்து. நான் தவறி கூட தீங்கான பாதையில் போயிடக்கூடாது, நான் தவறி கூட தாறுமாறான பாதையில் போயிடக்கூடாது, நான் தவறி கூட உம்முடைய நாமத்தை தூசிப்பாக கொண்டு வந்துடக்கூடாது. விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறதான காரியம் என்னன்னா, யூடியூப்பில் போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, யூடியூப்பில் போய் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, டீசெண்டாக பண்ணிக்கோ, நல்லதாக பண்ணும், வசனங்களை போடு, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஜபத்தை குறித்து போடு, இல்லை உலகம் எது போடுறியோ டீசெண்டாக பண்ணிக்கோ, அன்டீசெண்டாக பண்ணிடாதீங்க. எதிராளி நிமித்தம் என்னை எவனோ ஒருத்தன் கேவலப்படுத்துவான், என்னை எவனோ ஒருத்தன் தாய்மாராக பேசுவான்,
எவனோ ஒருத்தன் என்ன காலி பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே எனக்கு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காரியம் என் ஜீவியத்தில் வந்துடக்கூடாது. யாருன்னா என்னை கேவலமாக பார்த்துடக்கூடாது. யாருன்னா என்ன கேவலமாக பார்த்துடக்கூடாது. இந்த வசனம் நல்லா படிமா மறுபடியும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நான் எப்படி இருக்கணும் அதை பற்றி என் வீட்டாலும் கேட்க மாட்டாங்க, வெளியாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் என் எதிராளின்னு ஒருத்தன் இருக்கிறான். யார் எனக்கு எதிராளி? எனக்கு பிடிக்காதவன்லாம் எதிராளி தான். எப்போ என்ன நடக்கும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ 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 எப்போன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அவன் எனக்கு எதிராளி. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பெருசாக்கி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆள் இருக்கக்கூடாது. நம்ம அன்டீசெண்டாக இருக்கக்கூடாது. அன்டீசெண்டாக இருக்கிறவங்க சண்டை கிளாஸில் கூட இருக்கக்கூடாது. பேருக்கு எடுத்துக்கிற மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய காரியத்துக்குள்ள இருக்கிறோம். யாராவது நம்மளை எங்கேயாவது பார்த்து விட்டு இவங்க தானா, இவங்களா, இவங்க டீச்சரா, ஐயோ இவங்களா அப்படி சொல்றக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. தேவனுடைய நாமம் உங்களால் தூசிக்கப்பட்டுரும். சபையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரிதான். உங்களுடைய காரியங்கள் செம்மையான பாதையாக இருக்கட்டும். அப்படின்னா நீங்களும் காக்கப்படுவீங்க, தேவனுடைய நாமமும் காக்கப்படும். இல்லைன்னா உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். உங்களையும் கேவலமாக பார்ப்பாங்க. அந்த காரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் எனக்கு போதித்து. அப்போ அவர் எனக்கு போதிக்கணும். எப்படி போதிப்பார்? 52:8 படிங்க, 32:8 படிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படி சொல்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நான் உனக்கு போதிப்பேன். நீ எப்படி நடக்கணும் நான் சொல்லித்தரேன். பெரிய மாணவர்களே, எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்? இந்த வேத வாக்கியம், இந்த வேத வசனங்கள், இதெல்லாம் தேவன் சொல்லிட்டு போனது. இதெல்லாம் நமக்கு உபதேசமா இருக்கும். இந்த வேத வாக்கியத்தை நம்ம படிக்க கர்த்தர் நம்மளோட பேசுவார். எத்தனை பேர் இந்த பைபிளை படிக்கும் போது அழுதுறாங்க? இந்த வேதத்தை வாசிக்கும் போது எத்தனை பேர் மனசு கஷ்டப்படுது? எத்தனை பேர் அழுகுறாங்க? ஏன்? இந்த வார்த்தைகள் பேசும், என்கிட்ட பேசும். நிறைய முறை நான் அழுதுருக்கேன். வசனம் படிக்கும் போது நிறைய முறை அழுதுருக்கேன். அப்பெல்லாம் என்ன வார்த்தை என்னை பாதிச்சதுனால அழுவுறேன். சிலது நல்லதுக்காக அழுவேன், சிலது ஐயோ வேதனை படுத்திட்டேனே என் தேவனே அப்படி சொல்லி அழுவேன். ஆண்டவர் எதனால சாத்தான் விழுந்து போனான் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் அவனை நல்லா படைச்சாராம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் வரும்போது அந்த கேருப்பை நல்லா படைச்சாராம் ஆண்டவர். அவனை படைச்சு நல்லா தான் படைச்சார். அவனை காக்கும்படி வைத்தார். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு அவனுக்குள்ள குறை பார்த்துட்டே இருந்தார் ஆண்டவர். ரெண்டாவது, எதனால் அவன் விழுந்தான் அப்படி சொல்லி இருக்குது. அவன் மினுக்குனால அவன் விழுந்தானா. மினுக்குனால படிமா எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17வது வசனம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. விழுகை எங்க சம்பவிக்குது பாருங்க. உன் அழகினால் உன் இருதயம், நான் அழகா இருக்கேன், கண்ணாடில போய் பார்த்துக்க. லிப்டி எப்படி அப்படியே மூஞ்ச போட்டு முடிய என்னது ரோஷி பூசி பூசுன்னு பூசி உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாச்சு. அடுத்தது, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அழகை கொடுத்துருக்கிறாரு. இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுவோம். வண்டிக்கு செப்னி கொடுக்குறான் பாருங்க, 2 வீல் கொடுப்பான். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் தான் செப்னி. அதை வேற எத்தனை இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் இயற்கையாகவே அழகு கொடுத்துருக்காரு, மூக்கு கொடுத்துருக்காரு, காது கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு, கண்ணெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்கும் போது நம்ம கண்ணால் வைப்போம், இன்னும் இவ்வளோ அசிங்கமாக ஆண்டவர் என்ன படிச்சிருக்கேன். பவுடர் எடுத்து பூசு, ரோஸ் எடுத்து பூசு, அதை எடுத்து பூசு, இது பேய் பார்க்கும், இது ஆண்டவருடைய பிள்ளை, ஞான் புள்ள சொல்லும். ஆண்டவருக்கு நான் அழகு. என்னை எப்படி படைச்சாரோ, நான் கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு நான் அழகு. என்னை இப்படி படைச்சி அவர் பார்த்தார். பொம்மை செய்கிறாங்களே, சிலை செய்கிறாங்களே, அவங்க அதை செய்து எவ்வளோ கேவலமாக செய்தால் கூட அவங்க அதை செய்து முடிச்சுன்னு பார்ப்பாங்க. என் கை வேலை இது, நான் செய்தேன், இதை செம்மையாக இருக்கு. மற்றவங்களுக்கு அது அருவருப்பாக இருந்தால் கூட செய்தவனுக்கு அது பக்காவாக இருக்கும். இவ்வளோ அழகாக வந்திருக்குது, நான் செய்தேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மற்றவங்களுக்கு அது அருவருப்பாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு பார்க்க பிடிக்காம இருக்கலாம். ஆனால் அவனுக்கு செய்தவனுக்கு அது எப்படிப்பட்ட அளந்தான் அப்படி. அந்த மாதிரி தாங்க தேவன்.
கர்த்தருடைய சிருஷ்டிப்பு நம்ம. தேவன் நம்மளை செய்தார். தேவன் செய்யும்போது கண்ணை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டாரு வச்சுங்க. பிடிக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் கண்ணு நேரம் வச்சுருக்கேன், என்ன மட்டும் ஏன் இறக்கி வச்சிருக்கேன். ஆண்டவர் பார்ப்பார், நான் செய்தேன், மற்றவங்களுக்கு அருவப்பந்தேன், நீ எனக்கு அழகாக இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நினச்ச மாதிரியே உன்னை நான் செய்திருக்கிறேன், ஐ லைக் யூ அப்படி சொல்லுவார். அப்போ என்ன ஆகும்? கர்த்தர் இடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். எனக்கு மண்டை இப்படி நீட்டாக போயிருந்தாலும் எனக்கு மண்டை இப்படி நீட்டாக போயிருந்தாலும் கர்த்தர் என் மேல் அன்பு கூறுறார், எனக்கு நன்மைக்காக இந்த மண்டையை நீட்டாக வச்சிருக்கிறார். இல்லைன்னா பெருமை மண்டையில் ஏறி திமிரு பூச்சி பயங்கரமாக தாறுமாறாக பண்ணுவோம். அதனால் அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, ஏமாத்திடும் மற்றவங்களை. அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அதனால் கெட்டு போகிறவங்க அதிகம். கர்த்தரால் புகழப்படுகிறவர்களோ பாக்கியவான்கள். கர்த்தரால் நாம் புகழப்படணும். இருதயத்தில் மறைந்திருக்கிறதான குணமே சாந்தமும் அமைதலும். இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அதை வெளியே கொண்டு வாங்க, அதை வெளியே கொண்டு வாங்க. நம்ம வெளிப்பிரகாரமாக இன்னும் அலங்கரிச்சன. அப்போ இந்த சாத்தான் விழுந்து போன காரணம் என்ன? இந்த கேருப்பு விழுந்து போன காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன் மினுக்குனால விழுந்து போனான். மினுக்கு 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 மினுக்கணும்னா காலி ஆகிடும். மினுக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்காது, என்ன இருக்காது தெரியுமா? பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி ஸ்டைலாக பூசுகிறாங்களே, தாறுமாறாக மினுக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன போவோம் தெரியுமா? அதிலே வாசிங்க. உன் மினுக்கினால் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன் ஞானத்தை கெடுத்தால். யாருடைய ஞானமே கெட்டு போகல, உன் ஞானத்தை கெடுத்தாய். யாருங்க அந்த ஞானம்? ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள்ள இருக்கு. யாருக்குள்ள? இயேசுக்குள்ள. அவர் எனக்குள்ள வந்திருக்கிறார். அவர் தாங்க ஞானி, மகா ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே அப்படி சொல்லி யூதா 23 24 படிங்க. அவர் ஒருவரே மகா ஞானம் உள்ளவர் அப்படி சொல்லி இருக்குது. கடைசி வசனமா 25வது வசனம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும், அவர் ஒருத்தர் தான் ஞானம் உள்ளவர். நான் பண்ற இந்த மாதிரி காரியத்தினால அந்த ஞானத்தை நான் கெடுத்துருவேன். எந்த ஞானத்தை? என் தேவனுடைய ஞானத்தை, என் தேவனை நான் கெடுத்து போட்டுருவேன், அசிங்கம் பண்ணிடுவேன் அவரை நான். அவர் கேவலமா இருக்கும், அவருக்கு பார்க்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி தலை குனிஞ்சு போவார் எல்லாரும் முன்னாலையும். நான் அது காரணம் ஆகணும். அதனால என் மினுக்குனால முதலாவது என் அறிவு போகுது, என் தேவனை நான் கெடுத்து விட்டுருவேன், என் ஞானத்தையும் கெடுத்துக்குவேன். அப்புறம் என்னத்தை நீ படிச்சு 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 பெரிய ஞானியா வர்றது? இதெல்லாம் கம்மி பண்ணுங்க. இப்போ ஞானம் தானா வரும். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவர்கிட்ட தான் இருக்கு. நாம் மினுக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியம் வரக்கூடாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை. அவர் சொல்ற ஆலோசனையில் போனோம்னா யாராவது எதனா பேசுவாங்களா? யாராவது நம்மளை கேவலப்படுத்துவாங்களா? யாராவது வித்தியாசமா நம்மளை பார்ப்பாங்களா? யாரும் ஒரு வாய் கூட சொல்ல மாட்டாங்க. இஸ்ரவேலர்கள் யோசுவாவிடத்துல திரும்பி வரும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒருவனும் வாய் அசைக்கலையாம். வாய் மேல கை வச்சு மூணுனாங்க. யோசுவாவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. பாத்தீங்களா? இஸ்ரவேலுக்கு முன்னால யாரும் பேசல. இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இதை செய்யறாங்க அதை செய்யறாங்கன்னு குற்றப்படுத்தவே இல்லை. எல்லாரும் வாயும் அடங்கி போச்சு. ஏன்? அவர்கள் யோசுவா கிட்ட வராங்க. யோசுவான்னா என்ன அர்த்தம்? ரட்சகர், ரட்சகர்னு அர்த்தம். அந்த ரட்சகர்கிட்ட வராங்க. ரட்சகர்கிட்ட வருவங்க எப்படி வராங்க? ஜெயத்தோடு வராங்க, ஜெயிச்சிட்டு வராங்க. ஜெயச்சோடு வர்றதுனால ஒருத்தரும் அவங்கள்ட்ட பேசல. பிரியமானவர்களே, நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், ஆண்டவரே, தாறுமாறான வழியில நான் போயிடக்கூடாது சுவாமி, தாறுமாறான வழியில நான் நின்றக்கூடாது சாமி. என் எதிராளி என்னை கேவலப்படுத்தி உங்களையும் கேவலப்படுத்திடுவான். அதனால் நீர் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதன்படி நான் செய்கிறேன். நீர் எனக்கு போதிங்க, அதன்படி நான் செய்கிறேன், அதன்படியே நான் ஜீவிச்சுக்கிறேன். அப்படியா நான் சுகமாய் அவங்ககிட்ட போக முடியும். என் தேவனிடத்துல சுகமாய் போக முடியலன்னா என்ன எதுனா சொல்லுவாரோ பாருங்க. மனுஷங்களுக்கே நீங்கள் பயப்படுறீங்களா? தேவனுக்கு முன்னாக எப்படி போய் நிற்பீங்க? மனுஷங்களே எதனா என்ன கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஓடுறீங்களே, தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்பீங்க?
அவர்கிட்ட நிற்கணுங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். மனுஷங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு பயப்படுங்க. அவர்கிட்ட போய் நிற்கணும். ஆகவே இந்த மாதிரி, அப்போ நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், இந்த வருஷம் முழுதும் என்ன போதியும் சுவாமி. இந்த வருஷம் முழுதும் உடைய வசனத்தை கேட்கணும். இந்த வருஷம் முழுதும் உடைய வசனத்தை கேட்கணும். அதனால் நீர் எனக்கு போதியும். கடைசியா 12, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதேயும். என் சத்துருடைய இஷ்டத்துக்கு இந்த வருஷத்துல என்ன ஒப்பு கொடுத்துறாது. கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்கிறேன் ஆண்டவரே, ஃபைனல். என் சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துறாது. அப்படி ஒப்பு கொடுத்தானே என்ன ஆகும்? கரும்பு சாறு புழிவானுங்க பாருங்க, கரும்பு வண்டியில அந்த மாதிரி சக்கையாக்கி விட்டுருவான். என்ன ஆகும்? கரும்பை உருட்டியா இருக்கும் போடுவாங்க, ரெண்டாவது மடக்கி போடுவாங்க, மூணாவது இன்னொரு மடக்குவாங்க, நாலாவது இன்னொரு மடக்குவாங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பான், அப்புறம் அழுத்தி 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 ரெண்டாவது கடைசியா வருது பாருங்க, சப்பையா வரும். அப்புறம் தீ அதை போடுவாங்க, சக்க மாதிரி ஆக்கிடுவான் நம்மள. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என் சத்துருன்னு இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்காது. அப்படி ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? 147 சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர். இல்ல 143:3. 143:3. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். சத்துரு என்ன பண்றான்? என் ஆத்துமாவை நசுக்கிட்டான் தரையோட. இந்த கரும்பு சாறுக்குள்ள போற மாதிரி தரக்குன்னு உள்ள போட்டான். தரையோட தரையை ஆக்கி விட்டா என்ன? இப்ப என்னை எழும்ப முடியாது, நான் எழும்ப முடியாது. என்னை அந்த காலத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறான். இருளில் இருக்கிற நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் செத்தவனை போல ஆயிட்டேன். என் கடவுளை விட்டு எப்போ நான் பிரிஞ்சு போனனும், என்னை அவன் தேவனை விட்டு பிரிச்சிருவான். தேவனை விட்டு என்னை ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவான். அவன் என்னை தொடர்ந்து வந்தான், கடவுளையே நோக்கி பார்க்க முடியாம அளவுக்கு ஆக்கிட்டான் என்ன. நான் வெகு காலத்துக்கு முன்பாக மரித்தவனை போல இருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? பழசலாம் நினைச்சு பார்க்குறேன். அது கீழ் வசனம். பொய் சாட்சிகளும் இல்ல அது கீழ் உள்ள வசனம். முந்தினவைகளை நான் நினைக்கிறேன், பூர்வத்தை நான் யோசிக்கிறேன். 5வது வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன். பூர்வ காலத்தை நான் நினைக்கிறேன். உம்முடைய செய்கைலாம் என் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு, என்னை எப்படி அபிஷேகம் பண்ணினீர், என்னை எப்படி நடத்தினீர், என்னை அவ்வளவு தூக்குனீர், எவ்வளோ காரியம் வாழ்க்கையில செய்தீர். அற்பமான சின்ன சின்ன விஷயத்துல இழந்துட்டனே, அற்பமான காரியத்தை நிமித்தம் என்ன இப்படி ஆயிடுச்சு. சாத்தான் என்னை ஏமாத்திட்டானே, சாத்தான் என்னை வஞ்சித்தானே. பிரியமானவர்களே, உங்ககிட்ட யாராவது பேசுறாங்க அப்படி சொன்னாக்கா உங்ககிட்ட அழகா பேசி உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க அப்படி செய்தாலும் தப்பு கிடையாது, இப்படி செய்தாலும் தப்பு கிடையாது, இதையும் பண்ணிக்கலாம் அதையும் பண்ணிக்கலாம், சும்மா தரேன் டைம் பாசிங் தானே, சும்மா டைம் பாசிங் தானே, பண்ணுங்க 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 சொல்லுவாங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க. அப்புறம் நம்ம மினிக்கு 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 சாவோம். சத்துரு என்ன தூரமாக கொண்டு போய் உட்கார வச்சுருவான். கடவுள்கிட்டே என்ன வைக்க மாட்டான். அப்படி போயிட்டு இன்னும் அவன் யோசித்து பாருங்க, வெகு காலத்துக்கு முன்பாக மரித்தாலப்போ பூர்வ காலத்தை யோசிக்க வேண்டியதாக இருக்கும், பூர்வத்தை சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்துடாதீங்க ப்ளீஸ். காப்பாற்றப்படுங்க, வெளியே வந்துடுங்க, வெளியே வந்துடுங்க. காக்கப்படும், உங்கள் பேர் காக்கப்படட்டும், கர்த்தருடைய பேரும் காக்கப்படட்டும். அதனால இந்த வருஷத்தில் ஆண்டவரே எந்த காரணத்தை கொண்டு என் சத்துரு கையில் நீ கொடுத்துறாது, என்ன என் சத்துரு கையில் கொடுத்துறாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்குது, என் சத்துருவே நீ என் மேல் சந்தோஷப்படாது, நீ சவால் விடணும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருள உக்காந்துட்டா நீ நினைக்காத, கர்த்தர் என் மேல் உதிச்சு நான் மறுபடியும் பழைய நிலவரத்துக்கு வந்துடுவேன். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒருவேளை நம்ம விழுந்துட்டோம், விழுந்தவன் அப்படியே விட்டுற மாட்டார் ஆண்டவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிற்க வச்சார், மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். விழுந்து போனவனை அப்படியே ஆண்டவர் விட மாட்டார், மறுபடியும் ஒன்று தூக்குவார். இந்த வருஷத்துல எந்த விஷயத்துல அவன் விழுந்து போயிருக்கிறோமோ அதுல இருந்தெல்லாம் உன்னை மேலே கொண்டு வருவார் ஆண்டவர். உன்னை மறுபடியும் தூக்கி ஸ்தாபிப்பார், மறுபடியும் அந்த பழைய நிலவரத்துக்குள்ள கொண்டு வருவார், பழைய காரியத்துக்குள்ள. ஆனா ஒரு காரியத்தை நீ எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே மறுபடியும் என்ன சத்துரு கையில ஒப்பு கொடுத்துறாது. எலியாசர்கிட்ட அந்த ஆபிரகாம் சொல்றான், மறுபடியும் என் குமாரனாகி ஈசாக்கை அந்த ஊருக்குள்ள கொண்டு போகாத. மறுபடியும் அப்படின்னா எப்ப போனா ஈசாக்காங்க, மறுபடியும் என்ன என் குமாரனை அங்க கொண்டு போவாத அப்படி சொல்றானே. ஒரு முறை நாம் ஆக்கப்பட்டோம், படிமா பார்க்கலாம் 24வது அதிகாரம் ஆதியாகமும், என் குமாரனை மறுபடியும் நீ அங்க கொண்டு போக கூடாது அப்படி சொல்றான்.
நான் 5வது வசனமா 4வது வசனமா? 4வது வசனம். 5வது வசனமா? 5வது வசனம். ஆ. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண்ணின் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி மறுபடியும் அங்க அழைத்து கொண்டாதபடி போகாதபடி பார் அப்படி சொல்றான். படிமா அந்த இடத்துல மட்டும் படி. நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அழைத்து கொண்டாதபடி நான் அந்த இடத்த விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனா இனிமே அந்த காரியம் வேணாம், இனிமே அந்த பழக்கம் வேணாம், இனிமே அந்த காரியத்தை எனக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் என் குமாரனை அங்கே கொண்டு போய் மாட்டி விட்டுறாதே, அந்த இடத்துல கொண்டு போய் சொல்லி விடாதே. எவ்வளோ யோசிச்சு பாருங்க. அப்போ என் ஜீவியத்தில் நான் ஒரு நேரத்தில் விழுந்துட்டேன், உண்மைதான். ஆனால் என்னை எழுப்பிடுவார் ஆண்டவர். ஆனால் இப்போ நீ சொல்ல வேண்டியது, என் சத்துரு கையில் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுத்துறாது. இந்த வருஷத்தில் என் சத்துரு கையில் நான் ஒப்பு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. அதற்கு விலக்கி என்னை பாதுகாத்துக்கொள்ளும், அதற்கு விலக்கி என்னை காத்தரலும் அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் அதற்கு விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தர் அதுக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள்வார். பகலிலே சூரியனாகிலும் இரவிலே சந்திரனாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி அவர் உன்னை காப்பாராம். ஆகவே கர்த்தர் என்னை எதெல்லாம் விலக்கி காத்தல். கண்களை மூடுவோமா? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். இப்போ அந்த 4வது வசனத்தை படிங்க. 4வது வசனம். 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்க ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. ஆண்டவரே, கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், உங்களுடைய மகிமையை நாம் பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவ சமூகத்துக்கு எல்லாம் கூட்டத்துக்கும் வந்துடணும். ஐயோ ஆண்டவரே, எல்லாம் கூட்டத்துக்குமா? எப்படிங்க? மகிமையை பார்க்கணுமே, மகிமையை பார்க்கணுமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுடைய வீட்டில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஒரு நாள் தாவீது வந்துட்டான் தேவாலயத்துக்கு. ராஜாக்கள் நிற்கிறது தானே இடம் உண்டு, அதுக்கு மேலே அவர் போகக்கூடாது. அவர் நிற்கிறார். அவர் உண்டாக்குன கூடாரம் தான் அது. தாவீது மோசே கூடாரம் கிடையாது, அது மோசே கூடாரமெல்லாம் போயிடுச்சு. தாவீதுடைய கூடாரத்தில் வச்சுருக்காங்க. தாவீதுடைய கூடாரமாக இருந்தாலும் அதுக்கு மிஞ்சி போக முடியாது, ஆசாரியன் தான் போக முடியும். இவர் வெளியே நிற்கிறார் தூரமாக. மோசையுடைய கூடாரம் வேறு, தாவீதுடைய கூடாரம் வேறு. இப்போ தாவீது நிற்கிறாரு. பலிப்பீடம் அங்கே இருக்குது, ஃபுல்லாக வெளியே ஓப்பன், மேலே தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம் எந்த திரையும் கிடையாது, திரையே இல்லாததான கூடாரம் அது. ஆசரிப்பு கூடாரம் மட்டும்தான் திரை இருக்குது. இங்கே ஒரு திரை, அங்கே ஒரு திரை, அங்கே ஒரு திரை. ஆனால் தாவீது கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை பார்க்கலாம், கண்ணில் பார்க்கலாம். மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது. மோசை காலத்தெல்லாம் பார்க்க முடியாது. உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு இருந்தால் கூட போத்தி தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் தாவீதுடைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் பார்க்குறாங்க வெளியரங்கமாக. அதனால தான் அவன் ஸ்க்ரீன் போடாமல் அப்படியே ஓப்பனாக வச்சுட்டான். இப்போ அவனை ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு விண்ணப்பம் பண்ண வந்தான். உள்ள பக்கத்தில் வரணும்னு ஆசை, வர முடியாது. ஆனால் இவர் உட்காண்டினார். காது வழியாக படபடப்படன்னு பறந்து போகுது. இவர் பக்கத்தில் காது வழியாக படபடன்னு பறந்து போகுது. என்னடா பறந்து போகுதுன்னா, தவகலான்னு குருவி, அடைக்கலான்னு குருவி, 2 குருவிங்க போய் இங்கே ஒரு கூடாரம் அங்கே ஒரு கூடாரம் போட்டு அந்த பலிப்படுத்து பக்கத்தில் கூடு போட்டு குஞ்சு பறித்து வச்சுருக்கு. அது கேன் 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 கத்தினது. பார்க்குறான், இன்னொரு தவகலான்னு குருவி, அடைக்கலான்னு குருவிக்கும் நீ உடைய பீடத்தின் பக்கத்தில் இடம் கொடுத்துருக்கியே. நான் இந்த நாட்டு ராஜா, நான் இந்த நாட்டு ராஜா, பக்கத்தில் வர முடியாமல் அவஸ்தைப்படுறேனே ஆண்டவரே, அவஸ்தைப்படுறேனே. யோசித்து பாருங்க, அவன் இருதயம் எவ்வளோ அங்கலாய்ப்பிருக்கு. ஒரு சாதாரண குருவி கூட பக்கத்தில் போகுதே, நான் வர முடியலையே, ஏக்கமாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய வீட்டிலேயே இருந்து உங்களுடைய மகிமையை பார்க்கணும். உங்களுடைய வீட்டிலேயே இருந்து மகிமையை பார்க்கணும். அப்போனா என்ன பண்ணணும்? நீ எல்லா கூட்டத்துக்கும் வரணும். பைபிள் ஸ்டடிக்கு வரணும். பைபிள் ஸ்டடியா? ஆமாம். காத்திரு கூட்டம் வரணும். காத்திரு கூட்டமா? நைட் ஜபம் வரணும். நைட் தூங்கணும். அப்புறம் சண்டே சர்வீஸ் வந்தால் தான் வருவோம். சண்டே சர்வீஸ் வந்தால் தான் வருவோம், எங்கள் இஷ்டம். இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆண்டருடைய மகிமை எங்கே பார்க்க போகிற? கர்த்தருடைய மகிமைன்னா ஆண்டருடைய வீட்டில் இருந்து வளர்ந்தா தானே அங்கே போக முடியும். அவர் மகிமையை பார்க்க பரலோகம் போனோம்னா அவர் வீட்டில் இருந்து வளரணும். அதனால தான் அங்கேயே தங்கி இருப்பதே நாடுவேன். 3 மணி நேரம் உட்காந்துக்கிறத கூட முடிக்காமல் பாருங்கள், மணி 1 போதும் அப்படின்றாங்க. 12:30 மணிக்கு முடிப்பான் பார்த்தா இஷ்டத்துக்கும் போயின்னே இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. உங்கள் மெயின் வாய்ஸ் கேட்குது எனக்கு. அதனால் தயவுசெய்து இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே
தயவு செய்து இந்த வருஷத்தில் எல்லா கூட்டத்துக்கும் வர எனக்கு உதவி செய்யுங்க, தடையெல்லாம் நீக்குங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். ஒன்றை நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்களுடைய வீட்டில் வந்து கிடக்கிறேன், உங்களுடைய வீட்டில் வந்து கிடக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம். எல்லா சத்துருக்கள்லேருந்தும் உங்களை ஆண்டவர் விளக்கட்டும். எல்லா தீங்குக்கும் உங்களை கர்த்தர் விளக்கட்டும். அவர் உங்களை போதித்து வழி நடத்தட்டும். அவர் உங்களை பாதுகாத்து மறைத்து ஒளித்து வைத்து கொள்ளட்டும். அவருடைய முகம் எப்பொழுதும் உங்களுக்கு காணப்படட்டும். எல்லா உபத்திர காலத்திலும் எல்லா உபத்திர